அனைவருக்கும் வாழ்த்துக்கள். டியர் சில்ட்ரன், வெல்கம் டு செகண்ட் டே விபிஎஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தெரியுது. ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாமா? நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, இயேசுவை துதிக்கிறோம், நன்றியோடு இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2வது நாள் விபிஎஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய காரம் இந்த விபிஎஸ் கூட இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு அணைத்து கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்தி உடைய அன்பினால் நினைக்கும்படி இயேசுவை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையிலே நிலைத்திருந்து உம்முடைய வழியிலே செல்ல உதவி செய்யறபடியாக துதிக்கிறோம். இந்த விபிஎஸ்ஐ ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய காரம் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை நடத்துகிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து நன்மையினால் நினைக்கும்படி இயேசு நாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாம் திருவிதான். ஆமென். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டே 2 வசனத்தை பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? நாள் 2. தீர்மானத்தில் நிலைத்திரு, உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். சங்கீதம் 119, 106. ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு விபிஎஸ். டே 2 டாபிக் என்ன தெரியுமா? தீர்மானத்தில் நிலைத்திரு, உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். சங்கீதம் 119, 106. இது யார் சொன்னா தெரியுமா? ஷெப்பர்ட் பாய் தாவீதுன்னு ஒரு சின்ன தம்பி ராஜாவா உயர்த்தப்பட்டாங்க. தாவீது அப்பதான் ராஜாவான பிறகு தேவன்கிட்ட இந்த தாவீது என்ன சொல்றாரு தெரியுங்களா? உன்னுடைய பிரமாணங்களை எல்லாம் நான் காத்து நடப்பேன், உன்னுடைய கட்டளைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறாரு. என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் அப்படின்னு இந்த தாவீது சொல்றாரு பாருங்க. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் என்னமா செஞ்சாரு? சவுல் ஒரு ராஜா இந்த தாவீதை அழிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணார். பார்த்தீங்களா? அவருடைய பேர் நினைச்சு நிக்கல. ஆனா இந்த தாவீது தீர்மானம் பண்ணதுனால என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னதுனால கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். நியூ இயர் ஆரம்பிச்ச உடனே நம்ம எல்லாரும் என்னப்பா செய்வோம்? தீர்மானம் எடுப்போம். ஃபர்ஸ்ட் டே என்ன செய்வோம்? இந்த ஆண்டு முழுதும் நான் கிளாஸில் ஸ்கூலில் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும், எந்த டீச்சர்ஸும் என்னைய திட்டக்கூடாது, குட் பாய் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னைய அப்ரிஷியேட் பண்ணணும், எல்லாத்துலேயும் நான் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுப்போம். அதே போல் என்ன செய்வோம்? ஸ்கூல் ஆரம்பித்த உடனே இந்த ஆண்டில் நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் வாங்கணும்,
இந்தந்த சப்ஜெக்டில் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவோம், தீர்மானம் பண்ணுவோம், முடிவெடுப்போம். தீர்மானம்னா என்னம்மா அர்த்தம்? முடிவுன்னு அர்த்தம். அப்பா அம்மா சொல்லுவாங்க, இந்த ஆண்டு நீ நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த ஆண்டில் நான் யார்கிட்டையும் திட்டு வாங்கக்கூடாது, என்னை யாரும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் கெடுத்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த தீர்மானத்தில் என்ன செய்ய முடியல, நிலைச்சு நிற்க முடியலை, நிறைவேற்ற முடியலை அந்த தீர்மானத்தை. அப்படித்தானே? நல்லா படிக்கணும் விரும்புவோம், விருப்பம்லாம் இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் தீர்மானத்தில் நிலைச்சு நிற்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? டெய்லி பைபிள் படித்து ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க உதவி செய்வாங்க. சரியா? மரத்தில் இழைக்கணும், நீயும் நல்ல கனி கொடுக்க இயேசுவில் இழைக்கணும். மரக்கிளை ஒன்று கனி கொடுக்க மரத்தில் இழைக்கணும், நீயும் நல்ல கனி கொடுக்க இயேசுவில் இழைக்கணும். சோதனை உன்னை நெருங்கும் போது சோர்ந்து போகாதே, சோதனை வென்ற இயேசு உனக்கு உண்டு. சோதனை உன்னை நெருங்கும் போது சோர்ந்து போகாதே, சோதனை வென்ற இயேசு உனக்கு உண்டு. சாத்தானை எதிர்த்து நீ ஜெயம் பெறுவாயே, நிறைவான சந்தோஷத்தை பெற்றிடுவாயே. சாத்தானை எதிர்த்து நீ ஜெயம் பெறுவாயே, நிறைவான சந்தோஷத்தை பெற்றிடுவாயே. நிறைவான சந்தோஷத்தை பெற்றிடுவாயே, நிறைவான சந்தோஷத்தை பெற்றிடுவாயே. இப்போ நம்ம ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்க போகிறோம். ரூத்துன்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா எப்படி தன்னுடைய தீர்மானத்தில் நிலைச்சிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால் நியாயாதிபதிகள் அப்படின்னு சொல்லி ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இஸ்ரவேல் தேசத்தை. அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தில் யூதாங்கிற நாட்டில் பெத்லஹேம் அப்படிங்கிற ஊரில் ஒரு ஃபேமிலி இருந்தது. எலிமெலேக்கு, அப்பா பேர் எலிமெலேக்கு, அம்மா பேர் நகோமி. அவங்களுக்கு 2 சன்ஸ் இருந்தாங்க. மூத்த அண்ணா பேர் மக்லூன், ரெண்டாவது அண்ணா பேர் கிலியோன். அவங்க ஃபேமிலியாக இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்தால் என்ன ஆகும்? மழை பெய்யாது, தண்ணி இருக்காது, ஃபுட்டு கிடைக்காது, எல்லாமே குறைவாக இருந்தது. அதனால என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த தேசத்து மக்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு போனாங்க. சாப்பிடணும் இல்லை, வேலை பார்க்கணும் இல்லை. அதனால எல்லாரும் அந்த ஊரை விட்டு என்னப்பா செஞ்சாங்க? வேற வேற ஊருக்கு போனாங்க. அதே போல் அந்த மக்லோன், கிலியோன், நகோமி அம்மா பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி மோவாப் அப்படிங்கிற தேசத்துக்கு போனாங்க. போனால் அங்கே கொஞ்ச நாள் இருந்தாங்க. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எலிமெலேக்கு என்பவர் அப்பா இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து இந்த மக்லோன், கிலியோன் 2 அண்ணன்மார் இருக்காங்கல்ல, அவங்க யூத் ஆனவங்க அவங்களுக்கு அந்த மோவாப் தேசத்திலேயே மேரேஜ் நடந்தது. அந்த மக்லோன் ஒய்ஃப் பேர் ஓர்பால், கிலியோன் ஒய்ஃப் பேர், தம்பி ஒய்ஃப் பேர் ரூத் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆன உடனே 10 இயர்ஸ் இருந்தாங்க. 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 2 பேர் இறந்துட்டாங்க. இறந்து போன உடனே நகோமி அம்மா பார்த்தீங்கன்னா எப்படிப்பா இருக்கும்? வருத்தமாக இருக்கும், கவலையாக இருக்கும்ல. என்னடா அது வேறு தேசத்துக்கு வந்திருக்கோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட வருத்தத்தோடு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க, மறுபடியும் உங்கள் தேசத்தில் பஞ்சம்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே நகோமி அம்மாவுக்கு சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்லை, நம்ம மறுபடியும் நம்ம தேசத்துக்கு பெத்லஹேமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணோன்னே 2 அக்காமார் இருக்காங்களப்பா, இந்த ஓர்பால் ரூத்தை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்னம்மா சொன்னாங்க? ஓர்பால், ரூத், எனக்கு வயசாயிருச்சு, நான் தனியாக இருக்கிறேன், அதனால நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன்,
நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருங்க, நீங்கள் நல்லா ஹாப்பியாக இருங்க, உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறத நீங்கள் கேட்டு ஆசீர்வாதமாக இருங்க, நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒருபால் அக்கா இருக்காங்கல்லப்பா, அவங்க என்னமா செஞ்சாங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லி நகோமி அம்மாவுக்கு தன்னுடைய மாமியாருக்கு பெரிய கிஸ் கொடுத்துட்டு குட் பை டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிட்டாங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு. அவங்களுடைய பேரண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த ரூத் அக்கா மட்டும் இருக்காங்க. இந்த ரூத் அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் உங்களை விட்டு போவதை பற்றி என்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது, நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன், நான் உங்களோட தான் இருப்பேன், நீங்கள் போகிற இடத்துக்கு நானும் வருவேன், நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்களோ அங்கே நானும் ஸ்டே பண்ணுவேன், உங்களுடைய ஊர் தான் என்னுடைய ஊர், உங்களுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், அதனால் நீங்கள் இனிமேல் என்கிட்ட போவதை பற்றி என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே நகோமி அம்மா என்னப்பா செஞ்சுட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, நெக்ஸ்ட் டே 2 பேரும் நகோமி அம்மாவும் ரூத் அக்காவும் பெத்லஹேம் ஊருக்கு வந்தாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த ஊராச்சுங்களா, எல்லாரும் அவங்கள வெல்கம் பண்ணாங்க. அங்கே போய் ஸ்டே பண்ண உடனே என்ன செய்யணும், ஃபுட்டு வேணும் இல்லையா, சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு வேணும்ல, என்ன செய்யணும், வேலை செய்யணும், வேலைக்கு போகணும் இல்லையா. அதனால நகோமி அம்மா சொன்னாங்க, கோதுமை இருக்கிற இடத்துல போய் இங்கே கோதுமையை ரூத் நீ வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அண்ணே ரூத் அக்கா ஒபே பண்ணாங்க. ஒபே பண்ணி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு ஃபீல்டுக்கு போகிறாங்க. அந்த ஃபீல்டு யாருடையதுன்னா போவாஸ், அவர் தான் ஓனர். அவர் பெரிய ரிச் மேன். அவர்கிட்ட நிறைய வேலையாட்கள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அக்கா நேராக போய் கோதுமை இருக்கிற இடத்துல போய் கெடுக்கலாம் போகல. இவங்க என்னப்பா செஞ்சாங்க, அந்த கோதுமை இருக்கிற வேலையாட்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டாங்க. நான் எடுத்துக்கிறட்டுமா, கோதுமையை தானியத்தை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே இந்த வேலையாட்கள்லாம் ஓகே நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை இந்த போவாஸ் ஓனர் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார். வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோடனே வேலையாட்கிட்ட இந்த பெண் யார், இவங்க எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே இந்த வேலையாட்கள்லாம் சொன்னாங்க, நகோமிங்கிற அம்மா மோவாப் தேசத்துக்கு போனாங்கல்ல, அவங்களுடைய மருமகள் தான் இந்த ரூத், அவங்க இங்கே இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த போவாஸுக்கு பார்த்தீங்கன்னா ரூத் அக்காவுடைய ஹம்புல்னஸ், பொலைட்னஸ், அடக்கம் எல்லாமே அவருக்கு பிடிச்சி போயிடுச்சு. அடக்கமான பிள்ளையா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வேலைக்காரர்லாம் சொல்கிறாரு, நீங்கள் அந்த அம்மாவுக்கு வேண்டிய ஃபுட்டையெல்லாம் கொடுங்க, தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபேவர் காட்டுறாரு. அந்த வயலில் பார்த்தீங்கன்னா போவாஸ் ஆர்டர் போட்டிருந்தாரு, கீழே சிந்துற கோதுமை தானியத்தெல்லாம் எடுக்கக்கூடாது, ஏன்னா அந்த தானியத்தை புவர் பீப்புளுக்கு நீங்கள் என்ன செஞ்சிடணும், விட்டுறணும், ஏழையான மக்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த போவாஸ் சொன்னார். அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, கீழே சிந்துற தானியத்தை எடுக்க மாட்டாங்க. ரூத் அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா விளையிற தானியத்தை கோதுமையை இந்த போவாஸ் கொடுத்தாரு. அதனால டெய்லி வந்து என்னப்பா செஞ்சாங்க, இந்த ரூத் அக்கா தானியத்தை எடுத்துட்டு போய் தனக்கும் நகோமி அம்மா தன்னுடைய மாமியாருக்கும் ஃபுட்டா என்னப்பா செஞ்சாங்க, ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க, வேற தேசத்துல இருந்து வந்த பெண் வந்து அவ்வளவு நல்ல குணமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரூத் அக்காவை புகழ்ந்து பாராட்டுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இந்த போவாஸ் பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாரு. விசாரிச்சா நகோமி அம்மா வந்து இவங்களுக்கு ரிலேட்டிவ், போவாஸுக்கு எலிமெலெக் நகோமி வந்து ரிலேட்டிவாக இருந்ததுனால அவர் என்னப்பா செஞ்சாரு, இந்த பெண்ணை நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க முன்னாடி என்னப்பா செஞ்சாரு, மேரேஜ் பண்ணிக்கிட்டார். எல்லாரும் ஒப்புதலோட மேரேஜ் பண்ணிக்கிட்டார். மேரேஜ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஓபேத்துன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த ஓபேத்தினுடைய சந்ததியில தான் ஈசாய் பிறந்தார். ஈசாய்க்கு அப்புறம் தாவீது, நம்ம பார்த்தோம்ல வசனம் பார்த்தோம்ல, அந்த தாவீது பிறந்தார். தாவீது சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்தார். நாமும் ரூத் அக்கா போல உறுதியான தீர்மானத்தோடு இருந்தோம்னா நம்மையும் ஏசப்பா என்னப்பா செய்வாரு, இதே போல உயர்த்துவாங்க. ரூத் அக்கா செஞ்ச காரியத்தை பார்த்தீங்களா, செடியாகிய தேவனிடம் ரூத் அக்கா எப்படி பிறந்தாங்க, கொடியாக நிலைச்சிருந்தாங்க, தீர்மானத்துல நிலைச்சிருந்தாங்க. ரூத் அக்கா போல உங்க தீர்மானத்துல நீங்க நிலைச்சிருப்பீங்களா? ரூத் அக்கா எடுத்த தீர்மானத்துல ஏசப்பா உதவி செஞ்சாங்க. அதே போல நீங்களும் எடுக்கிற உங்களுடைய தீர்மானத்துல ஏசப்பா உதவி செய்வாங்க. சரியா?
அறிவாயோ? தன் மாமி நகுமியை பற்றி கொண்ட அவளை அறிவாயோ? உமது தேவன் என் தேவன் என்று சொன்னதை அறிவாயோ? தன் வீட்டையும் நாட்டையும் விட்டு வந்த அவளை அறிவாயோ? கர்த்தரின் சட்டையின் கீழ் வந்த அவளை அறிவாயோ? நல்ல தீர்மானத்தின் பலனை பெற்றதை அறிவாயோ? கர்த்தரின் சட்டையின் கீழ் வந்த அவளை அறிவாயோ? அவளை போல நீயும் நல்ல தீர்மானம் செய்வாயா? நாமும் ரூத்தக்கா போல தீர்மானத்துல நிலைச்சிருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கிறிஸ்துவில் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவை ஒளிந்திடுமே. நீ கிறிஸ்துவில் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவை ஒழிந்திடுமே. எல்லாம் புதிதாகுமே, வாழ்வில் மகிழ்ச்சியே. நீ கிறிஸ்துவில் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவை ஒளிந்திடுமே. நீ கிறிஸ்துவில் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவை ஒழிந்திடுமே. பேச்சிலே மாற்றம், நடையிலே மாற்றம், முறையிலே மாற்றம், உள்ளத்தில் மாற்றம். கிறிஸ்துவில் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவை ஒளிந்திடுமே. நீ கிறிஸ்துவில் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவை ஒழிந்திடுமே. கிறிஸ்துவில் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவை ஒளிந்திடுமே. நீ கிறிஸ்துவில் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவை ஒழிந்திடுமே. எல்லாம் புதிதாகுமே, வாழ்வில் மகிழ்ச்சியே. நீ கிறிஸ்துவில் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவை ஒளிந்திடுமே. நீ கிறிஸ்துவில் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவை ஒழிந்திடுமே. ஹாய் சில்ட்ரன், இந்த விபிஎஸ் உங்களுக்கு 2வது நாள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை நல்லா இருந்ததா? ரூத்தக்கா ஸ்டோரி நல்லா இருந்ததா? நாளை மீண்டும் சந்திப்போம். யூடியூபில் விபிஎஸ் 2ஆம் நாள் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக பாருங்கள், பகிருங்கள், அநேகரை பார்க்க வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனை இயேசு நாமத்தை துதிக்கிறோம். நன்றியோடு இயேசு நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று கேட்ட பாடல்கள், வார்த்தைகள், கதைகள் மூலமாக உங்களுடைய அன்பை நீர் பிள்ளைகளுக்கு காண்பித்தபடியால் துதிக்கிறோம். உண்மை பற்றி கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்தபடியால் துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய ஆசீர்வாதத்தின் காலம் அணைத்துக் கொண்டு ஆசீர்வதித்து நன்மையினால் நீ நினைக்கிறபடியால் துதிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதா. ஆமென். Okay children, God bless you. Meet you tomorrow.